ஒருவர் கோமணாண்டி என்றால் கோமணத்தை மட்டும் அணிந்து கொண்டு அவர் கங்கைக்கு போனார். எதிரே ஒரு பெண்மணி அவளும் வந்தாள், எதிராக வந்தாள். அப்பொழுது, நீங்கள் எதற்காக கங்கைக்கு போகிறீர்கள் என்று அந்த பெண்மணி கேட்டாள். அதற்கு அந்த துறவிதான் அவர் சொன்னார், நான் செய்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக கங்கையில் குளிப்பதற்கு வந்துள்ளேன் என்று அந்த குரு என்று சொல்லலாம், அல்லது துறவி என்று சொல்லலாம், இந்து துறவிதான். அப்பொழுது அந்த பெண்மணி அந்த துறவியிடம் கேட்டார், ஐயா, நீங்கள் உங்கள் பாவத்தை துளைப்பதற்காக கங்கையில் நீராடப் போகிறீர்கள். அப்படி என்றால் உங்கள் பாவங்கள் போய்விடுமா என்பதுதான் கேள்வி. ஆமாம், அங்கே போனால் பாவம் போய்விடும். கங்கை நதி ஒரு புனிதமான நதி. அங்கே குளித்துவிட்டு வெளியே வந்தால் பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று அந்த துறவி பதில் சொன்னார். அதற்கு அந்த பெண் என்ன சொன்னார் கேட்டாள், ஐயா துறவியே, நீங்கள் பாவத்தை துளைப்பதற்காக கங்கையில் வருகிறீர்கள். உங்களுடன் உங்கள் புண்ணியமும் இருக்கும் அல்லவா? அப்பொழுது குளிக்கும் பொழுது, கங்கையில் நீங்கள் நீராடும் பொழுது உங்கள் புண்ணியமும் சேர்ந்து போய்விடும் அல்லவா என்று அந்த பெண்மணி கேட்டாள். அவர் ஒரு கணம் நின்று யோசித்தார். யோசித்துவிட்டு, நீ சொல்வது சரிதான் என்று திரும்பி போய்விட்டார். அந்த பெண்மணி யார் என்றால் பிக்குனி. பிக்குனி என்றால் பெண் புத்த துறவி. பிக்கு என்றால் புத்த மத ஆண் துறவி. பிக்குனி என்றால் புத்த மத பெண் துறவி. இப்படித்தான் ஞானத்தை அந்த பெண்மணி விளக்கினாள். இது இன்றுதான் நான் அதை பற்றி தெரிந்து கொண்டேன். அதனால்தான் பாவம் புண்ணியம் என்று கங்கையில் குளித்தால் போய்விடும் என்பதெல்லாம் அது ஒரு நம்பிக்கைதான், இந்து மத நம்பிக்கைதான். பாவம் புண்ணியம் சிலர் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் திருமணம் என்று சொல்வார்கள். சொர்க்கம் நரகம் என்றால் நல்லது கெட்டது, குட் அண்ட் பேட் ரெண்டும், அது எல்லாம் பூமியில்தான் இருக்கிறது. அவரவர்கள் செய்கிற அந்த கர்மாவின் பயனை அவர்கள் இந்த பூமியிலேயே, இந்த பிறவியிலேயே அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்பதுதான் கருத்து. உங்களுக்கு இது ஒரு கதைதான். இந்த கதை மூலம் இருக்கக்கூடிய நியாயமும் அல்லது புரிதலும் உங்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.